ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆல். இந்த வீடியோவில் நம்ம SP160 சிங்கிள் டிஸ்க் ஆப்ஷனை பற்றி நம்ம ஒரு சின்ன ஓவர்வியூ பார்ப்போம். ஸோ இந்த SP160 பொறுத்தவரை டூவல் டிஸ்க் ஆப்ஷன், அப்புறம் வந்துட்டு சிங்கிள் டிஸ்க் ஆப்ஷன், இந்த ரெண்டு மாடலையும் வந்துகிட்டு இருக்குது. அதை பற்றின ஒரு சின்ன கம்பேரிஷனும் இருக்குது. ஸோ நீங்கள் புதுசாக SP160 பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறவங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு எதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் நமக்கு ஆல்ல போட்டுக்கோங்க. கரெக்ட் சார், நீங்க நல்லவங்க. கரெக்ட் சார், நீங்க ரொம்ப நல்லவங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஹோண்டா பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளேடுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு நல்ல பைக் ஒன்று விட்டுருந்தாங்க, SP160. இதை பொறுத்தவரை ரெண்டு மாடல் வந்துகிட்டு இருக்குது. சிங்கிள் டிஸ்க் ஆப்ஷன், ஒன்று டுவல் டிஸ்க் ஆப்ஷன். இப்போ நம்ம சிங்கிள் டிஸ்க் ஆப்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த இன்ஜினை பொறுத்தவரை உங்களுக்கு 160cc ஒரு சூப்பரான ஒரு நல்ல ரீஃபைன்மெண்ட் அண்ட் ஸ்மூத்னஸ் இருக்கக்கூடிய ஒரு ஹோண்டா இன்ஜின் தான். நீங்கள் வந்துட்டு இன்ஜின் லைஃபு கேரண்டியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இந்த வண்டியை பொறுத்தவரை சிங்கிள் டிஸ்க் ஆப்ஷன் வந்துட்டு பேச போகிறோம். அதோட ப்ரைஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதோட சிங்கிள் டிஸ்க் ஆப்ஷன் எதுக்காக நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். நம்ம SP160 பற்றி ஒரு டீட்டெயில்டு ரிவ்யூ வந்துட்டு நம்ம சேனலில் போட்டிருக்கோம். மேலே ஐகார்ட்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்துக்குங்க. மற்றபடி எல்லா ஃபீச்சர்ஸுமே ரெண்டு வேரியண்ட்டுக்கும் சேம் தான். எல்இடி செட்டப், ரியர் டெயில் லைட் எல்இடி செட்டப், அப்புறம் வந்துட்டு ஃபுல்லி டிஜிட்டல் மீட்டர், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணல. ஒன்லி பிரேக்கிங்ஸில் மட்டும் சிங்கிள் டிஸ்க் ஆப்ஷன், டூவல் டிஸ்க் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஃப்ரண்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு 272mm பெடல் டிஸ்க் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ல வருது. இப்போ ரியரை பொறுத்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ட்ரம் வேரியன்ட். இது 130mm ட்ரம் பிரேக்ஸில் வருது. என்னதான் ரியரில் ட்ரம் பிரேக்ஸ் கொடுத்துருந்தாலும் பிரேக்கிங்ஸ்னு ஒரு பொறுத்தவரை ரொம்பவே பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் நல்லாவே ஆக்ட் ஆச்சு. ஸோ உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறப்போ உங்களுக்கு ரியர் டிஸ்க்கு அந்த பார்ட்ஸ் எல்லாம் மாற்றுறப்போ உங்களுக்கு ப்ரைஸ் அதிகமாகும். ஸோ அந்த வகையில் உங்களுக்கு ரியர் ட்ரம் பிரேக்ஸ்னால் ஒரு ஹார்ட்லி 250 300 அந்த ரேஞ்சில் தான் வரும். ஸோ நீங்கள் சைட்லேயே பார்க்கலாம், சிங்கிள் இந்த டூவல் டிஸ்க் ஆப்ஷன் இருக்குது. இதில் எப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரியரில் ஆர்எல்பி சென்சார் அந்த மாதிரி ஒன்று சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுக்கல. அதே மாதிரி டூவல் டிஸ்க் ஆப்ஷன், டூவல் சேனல் ஏபிஎஸும் கொடுக்கல. ஸோ நீங்கள் வந்துட்டு மோஸ்ட்லி எனக்கு காஸ்ட் எஃபெக்டிவாகவும் நான் ஹார்ட் பிரேக்கிங்லாம் அவ்வளோக்கா பண்ண மாட்டேன், மெயின்டெனன்ஸ் ஃபியூச்சரில் ஃப்ரீயாகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறவங்க தாராளமாக இந்த சிங்கிள் டிஸ்க் ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி நீங்கள் வந்துட்டு ரெண்டு மாடலுமே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி சிங்கிள் டிஸ்க் ஆப்ஷனும் டூவல் டிஸ்க் ஆப்ஷன் ரெண்டுமே உங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துக்குங்க. பட் அந்த ஃப்ரண்ட்டுன்னு வரப்போ சிங்கிள் டிஸ்க் ஆப்ஷன், சிங்கிள் ஏபிஎஸ் ஆப்ஷன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பிரேக்கிங் பொறுத்தவரை. பட் உங்களுக்கு வந்துட்டு நான் 80, 85, 90 அந்த மாதிரி டெய்லி ஸ்பீடாக தான் க்ரூஸ் பண்ணுவேன், எனக்கு ஹார்ட் பிரேக்கிங் வேணும், எனக்கு டுவல் சேனல் ஏபிஎஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு ரியரில் டிஸ்க் வேணும், மெயின்டெனன்ஸ் வந்து ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் பண்ணிக்குவேன் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் டுவல் டிஸ்க் ஆப்ஷனுக்கு போகலாம். ரெண்டு மாடலுக்குமே ஒரு 3 கிலோ தான் வேரியண்ட் வரும். சிங்கிள் டிஸ்க் ஆப்ஷனை பொறுத்தவரை உங்களுக்கு 139 கிலோ வரும். அதே டுவல் டிஸ்க் ஆப்ஷனை பொறுத்தவரை 141 கிலோ வரும். 3 கிலோ தான் வித்தியாசம். மற்றபடி சஸ்பென்ஷன் செட்டப்பு, அந்த இன்ஜின் செட்டப் எல்லாமே ரெண்டு இதுக்கும் சேம் தான். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சஸ்பென்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒன்லி பிரேக்கிங் மட்டும் நான் சொன்ன க்ரைட்டீரியா வச்சு நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட்னு வரப்போ இந்த ரியர் ட்ரம்மில் வந்துட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி 250 300 அந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு ப்ரைஸ் வரும். இதே நீங்கள் டூவல் டிஸ்க் ஆப்ஷன் எடுக்கிறப்ப ஃபஸ்ட்டு வந்துட்டு டிஸ்க் பேடு மாற்றணும், அதுக்கப்புறம் உங்களுக்கு டிஸ்க் ஆயில் ஓவர் ஆயிலிங் பண்ணணும், டிஸ்க்கு கேலிப்பர்ஸ், அந்த மாதிரி நிறைய செலவுகள் ஃப்யூச்சரில் உங்களுக்கு தவிர்க்க வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்துட்டு சிங்கிள் டிஸ்க் ஆப்ஷனுக்கு போயிருக்கலாம். இல்லை இதெல்லாம் நான் வந்து ஓவர் கம் பண்ணிடுவேன், எனக்கு ஹார்ட் பிரேக்கிங் நல்லா முக்கியம், டுவல் டிஸ்க் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து தாராளமாக வந்துட்டு டுவல் டிஸ்க் ஆப்ஷனுக்கு போகலாம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு பிரேக்கிங் பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் மோஸ்ட்லி ரெண்டு வேரியண்ட்டுமே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா சூஸ் பண்ணுங்கள் கைஸ். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பை.